வெல்கம் டு ஸ்டாக் டிவிடெண்ட்ஸ். பஜாஜ் ஆட்டோ டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டாக 80 ரூபா தராங்க. ஸோ பஜாஜ் ஆட்டோவோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஜாஜ் ஆட்டோ டிவிடெண்டாக 80 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணதும் நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மார்க்கெட் கேபிட்டல் 2,45,084 கோடி. கரண்ட் ப்ரைஸ் 8,804 ரூபா. 52 வீக் ஐ 9,358 ரூபா. லோ 4,280 ரூபா. ஸ்டாக் பி 31.9. புக் வேல்யூ 1,037 ரூபா. டிவிடெண்ட் ஈல்ட் 0.91%. ROCE 33.5%. ROE 26.4%. ஃபேஸ் வேல்யூ 10. டெப்ட் வந்து 1,900 கோடி இருக்குது. EPS வந்து 276. இண்டஸ்ட்ரி PE 131 இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸு சேல்ஸ் வந்து 36,455 கோடியிலேருந்து மார்ச் 2024 44,870 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டில் பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 6,060 கோடியிலிருந்து மார்ச் 2024 7,708 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. EPS 214 கோடியிலேருந்து 276 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோவெல்லாம் அப்டேட் ஆகும். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸில் 55.06% வச்சுருக்காங்க. FIS வந்து 14.53% வச்சுருக்காங்க. DIS வந்து 8.47% வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் 0.08% வச்சுருக்காங்க. பப்ளிக் 21.88% வச்சுருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோவெல்லாம் அப்டேட் ஆகும். பேலன்ஸ் ஷீட்டு ஈக்விட்டி கேபிட்டல் 279 கோடி. ரிசர்வ் வந்து 28,683 கோடி. போரிங்ஸ் வந்து 1,912 கோடி. டோட்டல் லயபிலிட்டி 39,344 கோடி. டோட்டல் அசட்டு 39,344 கோடி. இதில் பார்த்தீங்கன்னா லயபிலிட்டியும் டோட்டல் அசட் எல்லாமே கொஞ்சம் எவ்வளோக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்டிங் சேல்ஸ் அண்ட் growth 10 இயரில் 8% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 5 வருஷத்தில் 8% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்தில் 17% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்டிங் ப்ராஃபிட் அண்ட் growth 10 இயர்ஸில் 9% ரிட்டர்னு, 5 வருஷத்தில் 11% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்தில் 17% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் ப்ரைஸ் CAGR 10 வருஷத்தில் 16% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 5 வருஷத்தில் 24% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்தில் 35% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10 இயர்ஸில் 23%, 5 வருஷத்தில் 22% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 3 வருஷத்தில் 22% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.